அஸ்ஸலாமு அலைக்கும் மேன். வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற என்டர்டெயின்மென்ட்னால் நாங்க போன வீடியோல என்ன செஞ்சோம்னா இனோகனிக்ல பண்பறை பகுப்பாய்வு ஒரு செக்ஷன் செஞ்சேன். சரியா? போன வீடியோல பண்பறை பகுப்பாய்வு ஒரு செக்ஷன் செஞ்சுட்டு சரியா? ஃபுல் தியரியே செல்கண்டு சரியா? இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஓகனிக்ல எஸ்ஏ பார்ட் எப்படி செய்யுது, இது எத்தனால் இது இந்த இதுக்கு சொல்ற மாற்றீடுன்னு சொல்றேன். இந்த மாற்றீடு எத்தனாம் வருஷத்துல வந்துச்சுன்னா 2019 ஏ பார்ட் கேள்வி சரியா? இதை மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த ஓகனிக் இதுல செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வியை நீங்க சரியா உங்களோட முயற்சியில செஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த கேள்வியும் அதே மாதிரி தான் போகும், அதே பேட்டர்ன். இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வியை நீங்க எப்படி செய்யுதுன்னு நாங்க இப்ப இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்ப பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாற்றீடு ஒரு கேள்வி ஒன்று செய்துன்னு சொன்னால் இத எந்த பார்க்கணும்னு பாருங்க, நாங்க மாற்றின இந்த ஒரு சேர்வேலிருந்து அசேதன சேர்வேலிருந்து இந்த ஒரு அசேதன சேர்வே எடுக்கணும். அப்படியே ரைட். அப்ப நாங்க அந்த சேர்வே நாங்க இப்படியே எடுக்குற சரியா? இப்ப பாருங்க, நாங்க ஃபெஸ்ட்டுக்கே ஒன்ன பார்க்கணும். மாற்றீடு வந்தாலும் சொன்னாலே நீங்க ஃபெஸ்ட் படிமுறை எந்த செய்யணும்னு சொன்னால் நீக்கிற கார்பன் எண்ணிக்கை பாருங்க. இந்த கார்பனின C6H5 ஒரு பென்சீன். அப்ப ஒரு கார்பன் வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு கார்பன் எடுக்குது. இது ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பன் நிக்குது. இது எத்தனை கார்பன் வந்திக்குது? ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பன், நாலு கார்பன், அஞ்சு கார்பன், ஆறு கார்பன் வந்திக்குது. சரியா? அப்ப நாங்க கார்பன் எண்ணிக்கை கூடிக்குது, கார்பன் எண்ணிக்கை கூட்டிக்குது. அப்ப ஈனிக்கிற சேர்வை எந்த ஃபெஸ்ட்டுக்கு இந்த சேர்வை நீங்க ஒன்னா படிமுறை பாக்குற கார்பன் எண்ணிக்கை கூடிக்கிறா. அப்ப என்ன கார்பன் எண்ணிக்கை இப்ப நீங்க அப்புறம் பார்க்கணும் தெரிஞ்சுன்னா கார்பன் எண்ணிக்கை நான் எப்படி எப்படி எனக்கு கூட்டேருமன் இல்லைங்களா? கார்பன் எண்ணிக்கை இந்த ரெண்டு கார்பன் நினைக்கிறது. இந்த கார்பன்ல இந்த ரெண்டு லைன பென்சீனே இது. இந்த பென்சீனை நான் ஒரு கார்பன் எடுத்துட்டேன் சரியா? அப்ப ரெண்டு கார்பன் நீக்கிறத சரியா? இந்த ரெண்டு கார்பன் நீக்கிறத இவ்வளோ ஒரு கார்பனை மாத்தணுமே. அப்ப கார்பன் எண்ணிக்கை நீங்க படிச்சிக்கும் கார்பன் எண்ணிக்கை எப்படி எப்படி கூட்டேருமன் சரியா? நீக்கிற ஒரு எஸ்தரு. அப்ப எஸ்தருக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்தருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சோதனை பொருள் தான் கார்பன் எண்ணிக்கையை கூட்டத்துக்கான சோதனை பொருள் தான் எந்த சொன்னால் எந்த எல்லாருக்கும் தெரியும் கிரிக்னாட்டின் சோதனை பொருள். இல்லைங்களா? எந்த கூட்டணும் கிரிக்னாட்டின் சோதனை பொருள். உங்களுக்கு இந்த கேள்வியில உங்களுக்கு இது 2019 எஸ்ஏ பார்ட் சரியா? எஸ்ஏ பார்ட்ல ஏ பார்ட்ல உங்களுக்கு இந்த மாற்றீட எதை எந்த செய்யணும் அதுக்கான அந்த சேதன பதார்த்தங்கள் தந்திக்கு சரியா? அப்படி தந்திக்கிற எந்த சொன்னால் அது தந்திக்குது PCl3 மக்னீசியம் உலர் ஈதர் H+H2O Li7S4 செறிந்த H2SO4 சரியா? ரைட். அது கொஞ்சம் தந்திக்குது. இப்ப நான் இந்த மாற்றீடு செய்யறதுக்கு நான் அடுத்தபடி எந்த போகணும் சொன்னா நான் இப்படி செய்யறேன்னு சொன்னால் இதை பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எந்த எந்த கூடிக்குது எந்த நடந்துக்கிறேன்னு எனக்கு விளங்குது இல்லை சரியா? அதுக்கு நான் எந்த செய்ய போறேன்னு சொன்னா நான் ஒரு படி கூட முன்னுக்கு போறேன். இப்படி ஒன்று எடுத்துக்கோ சரியா? பாருங்க, இந்த டபுள் பொண்ட் ஈக்கிற இடத்துக்கு இந்த டபுள் பொண்ட் வரணும் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குளோரினுக்கு சரியா? குளோரினுக்கு H2SO4 போட்டு சொன்னால் என்ன நடக்கும்? அந்த கிளியர் ஈக்கிற இடத்துக்கு டபுள் பொண்ட் இலத்திரன் அகற்றப்படுது. அப்ப இதுல நான் ஒரு படி மூலம் முன்னுக்கு எடுத்துக்க போறேன் எப்படின்னு சொன்னால் இது வளமையா இந்த இப்படி கேள்வி வந்தா நீங்க ஒரு படி முன்னுக்கு எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா இதுல இருந்து எனக்கு எடுத்துக்கணும் அது விளங்குறதுக்கு கஷ்டம். அது சொல்லி நான் ஒரு படி முன்னுக்கு எடுத்தேன்னு சொன்னா என்ன வரும்? C6H5 CS2 C6H5 ஈன Cl CH2 C6H5. இப்ப பாருங்க, இப்படி இந்த பார்த்தது லேசா விளங்குது அவங்களுக்கு, இப்படி இந்த பார்த்தா லேசா விளங்குன்னு பாருங்க. பாருங்க, ஈன எந்த நிக்குது CH2 C6H5 நிக்குது. ஈன எந்த நிக்குது CH2 C6H5 நிக்குது. அப்ப ஈன பாருங்க, ஈன CH2 C6H5 நிக்கிறா இல்ல. விளங்கினா? ஈன எந்த இல்ல CH2 C6H5 சேர்வே இல்ல. அப்ப பாருங்க, அப்ப உங்களுக்கு பாருங்க எந்த நடந்திருக்குது உண்மையா? இந்த சேர்வைக்கு மக்னீசியம் உள்ள இதர் ஈக்குது. மக்னீசியம் உள்ள இதர் ஈக்குது. அப்ப இந்த சேர்வைக்கு எந்த நடந்திருக்குது? ஒரு CH2C6H5 ஒன்று சேர்ந்திருக்குது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் படிமுறை என்ன செய்யணும்? ஒரு இந்த CH2C6H5 உருவாக்கணும். எதை உருவாக்கணும்? CH2C6H5 சரியா? இது இந்த சேர்வையை உருவாக்கணும். அதை எப்படியே உருவாக்க இயலும்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இதை விளக்கப்படுத்துற எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு தியரி உங்களோட ஓர்கானிக் 7 ல இருந்து 10 வரை காட்டி அந்த பாடம் எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த கேள்வி செஞ்சு இல்லாட்டி மாற்றிட்டு பொதுவா இதே பேட்டர்ன்ல வர அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி விளங்கினு சொன்னா உங்களுக்கு இதே பேட்டர்ன்ல அடுத்த கேள்வி எல்லா கேள்வியும் செய்யும். சரியா? ரைட். அப்ப பாருங்க, இத இதுக்கு எந்த போட போறேன்னு சொன்னா நான் இதுக்கு இதுக்கு LiAlSO உங்களுக்கு தந்திக்கு சரி மட்டும் தான் போடலும். அந்த கேள்வியில உங்களுக்கு தந்திக்கு PCl3 மக்னீசியம் உள்ள ஈதர் H+H2O LiAlSO செலின் H2O தந்திக்கணும். சரியா? அப்ப எனக்கு அது நீக்கிறோண்டே போடலும். உங்களுக்கு தெரியும், நீங்க பாருங்க அந்த தாக்கத்துல நான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியுமே அதை பாரு உங்களோட நோட்லயோ ஷார்ட் நோட்லயோ பாருங்க. இந்த எஸ்டருக்கு LiAlSO H+H2O போட்டேன்னு எந்த வாரண்டி சொன்னால் இது எந்தையா மாற்றம் சொன்னால் இது எப்படி மாறும் சொன்னால் C6H5 CH2OH ஒன்று மாறும். சரிங்களா? இது எதுக்கு மாறுமா? LiAlFO H+H2O போட்டேன்னு சொன்னால் C6H5CH2OH மாறுது. பாருங்க, இதை சேர்வே பார்த்தால் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா உங்களுக்கு? இந்த பாருங்க, இன்னும் OH இருக்குது, ஆனா இன்னும் என்ன இருக்குது? CH2C6H5 இருக்குது. அப்ப பாருங்க, அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குது பார்த்தா. ரைட். அப்ப இதை பாருங்க, C6H5 CS2OH இருக்குது. அப்ப கிரிக்னாட் சோதனை பொருள் தயாரிக்கணும் பண்ணிச்சுனால் உங்களுக்கு எதுக்கு தயாரிக்கலும்? ஏலைட்டும் ஈக்கணுமே அல்கைலைட் அப்படின்னா CS2Cl CH3Cl சரியா? இல்லாட்டி CH3CH2Br அதுல இருந்து தான் எனக்கு எதை உருவாக்கியலும்? கிரிக்னாட் சோதனை பொருள் உருவாக்கியலும். சரியா? அப்ப ஈன OH அல்கஹால் இருக்கிறேன். ரைட். அப்ப அல்கஹால எனக்கு ஏலைட்டா மாத்ததுக்கு எனக்கு எந்த செய்யலும்? அல்கைலேட்டா மாத்ததுக்கு எந்த செய்யலும்? இந்த OHக்கு பதிலா Cl மாறணும்னு இருந்துச்சுன்னா இதே போடலும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். எந்த போடுது இதுக்கு PCl தந்திக்கிறேன் PCl3. அப்ப PCl3 போட்டேன்னு சொன்னால் எந்த நடக்கும்? இந்த C6H5CH2OHக்கு PCl3 போட்டேன்னு எந்த நடக்கும்? இந்த OHக்கு பதிலாக எந்த சேர்ன்னு சொன்னால் இந்த Cl பிரதிடப்படுது. அவ்வளவுதான் நடக்குது. ரைட். அப்ப C6H5CH2Cl விளங்கினா? ரைட். அப்ப பாருங்க, அப்ப நான் ஒரு கிக்னாட் சோதனை பொருளோட தயாரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அப்ப பாருங்க, C6H5CH2Cl இருக்கிறேன். அப்ப பாருங்க பாருங்க அப்ப அப்ப இன CH2C6H5 இருக்குது. அப்ப எனக்கு கிக்னாட் சோதனை பொருள் தயாரிக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் செஞ்சுட்டேன். அப்ப இந்த Cl ஆன ஒரு சேர்வை அப்படின்னா CH3Cl அப்படி இருக்குது. அப்ப நான் இதுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னால் மக்னீசியம் உலர் ஈதர் போட போறோம். சரியா? அப்ப மக்னீசியம் உலர் ஈதர் போட்டேன்னு எந்த நடக்கும்? C6H5 CH2 MgCl உருவாகும். இதுக்கு தான் நாங்க சொல்றேன் கிரிக்னாட்டின் சோதனை பொருள். அப்படின்னு சொன்னா எந்த நடக்கும்னு சொன்னால் ஒரு எஸ்டருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எஸ்டருக்கு ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருளை போட்டேன்னு சொன்னால் இந்த C6H5CH2 இந்த துண்டு இது ரெண்டு டிப் சேருது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு ரெண்டு டிப் சேருன்னு சொன்னால் இந்த ரெண்டு டிப் சேர் எதுக்கு நான் நோம்பலா விளங்கப்படுத்துறேன். ஆனா அதை விளங்கப்படுத்தல. எதுக்கு சேருன்னு சொன்னால் ஒரு ஏமைடு சேரு. ஏமைடு என்னது? CH3 CH2 C டபுள் பண்டோ NH2 இல்லாட்டி CH3 CH2 C டபுள் பண்டோ Cl CH3 C டபுள் பண்டோ O CH3 ஏமைடு கண்டாலும் ரெண்டு ஒரு கிரீனாச்சனை போடுச்சுன்னா ரெண்டு டிப் இந்த துண்டு சேருற. அமில குளோரைட் கண்டிஷன்னாலும் இந்த அந்த கிரீனாச்சனுக்குள்ள முன்னிக்கிறது உண்டு ரெண்டு டிப் சேருற. எஸ்தர் கண்டிஷன்னாலும் இந்த எஸ்தருக்கு இந்த கிரீனாச்சனை போட்டுச்சுன்னா ரெண்டு டிப் சேருற. பாருங்க, உங்களோட சேர்வே இருக்குது எஸ்தர் தானே இருக்குது. அப்ப எஸ்தரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் ஒரே ஏரியா கிரீனாச்சோன்ல போல போட்டுச்சுன்னா இந்த ரெண்டு சேர்ந்துருமா இல்லையா? சேர்ந்துடும். அப்ப உங்களோட பிரச்சனை முடியுது. அப்ப எனக்கு பெரிய இன வழி உண்டு இல்ல. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு சேர்ந்துன்னு சொன்னால் இதுக்கு கிரிக்னாட்டின் சோதனை பொருளை போட்டால் அப்படின்னா CH3
MgCl போட்டேன்னு சொன்னால் 2 டிப் சேருது. சரியா? 2 டிப் சேருது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை அழிக்கிறேன் இதை செய்யறதுக்கு. அப்ப பாருங்க இது எஸ்தர் ஒன்றே இருக்கிறேன். அப்ப எஸ்தருக்கு நான் ஒரு கிரிக்னாஸ் ஒன்றை பொருளை போட்ட என்ன நடக்கும்? இதுல 2 டிப் சேருது. பாருங்க உங்களோட இடையில பாருங்க. நீங்க எப்பவுமே கேள்வி செய்யல இன்சைட்ல இருந்து தான் நினைச்சிட்டு பார்க்கணும். நீங்க இதை பார்க்காம உபயோக செஞ்சா விளங்குமா? இது இல்ல நீங்க சும்மா செஞ்சோன்னு போதும். அப்படி செஞ்சோம் போனச்சுன்னா உங்களுக்கு இடைக்கு போயிடணுமா? ஏலா. அப்ப எந்த தெரிஞ்சோ நீங்க பெஸ்ட் படிமுறை அந்த கார்பனை நீங்க கூடிக்கிறான்னு பார்க்கணும். அடுத்த படிமுறை ஒரு படிமுறை முன்னுக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன தெரிஞ்சோணும்? எப்படி எப்படி எனக்கு காவணிக்க கூட்டேலும் அதை யோசிக்கணும். விளங்கினா? இனி எதை சம்மந்தப்பட்டிக்குது? எஸ்தர் வந்து சம்மந்தப்பட்டிக்குது. அப்ப எஸ்தருக்கான எல்லா சாம்பாட்டையும் நீங்க தலையடிக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் அந்த ஆர்கானிக் ஒரு மாற்றிடம் செய்தன்னு சொன்னால் சரி ஆர்கானிக் மாற்றிடம் செய்தன்னு சொன்னால் உங்களுக்கு சும்மா பாடமாக்கிடுமா இதுக்கு போட்டா இல்ல எக்ஸ்பிரஸ் போட்டா இது வார அப்படின்னு சொல்லி எழுதி எழுதி பாடமா பாடமாகுமா? இல்ல. இல்லைங்க அப்படி பாடமாக இல்லை ஒரு நாள். நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் ஏறுற ஒரே ஒரு வழி எந்த சொன்னால் ஒரே ஒரு வழி உங்களுக்கு எந்த செய்யணும்னு சொன்னால் நிறைய கேள்வி செஞ்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு மாட்டிட்டு லேசாவாது. சரியா? ரைட். அப்ப கூட்டு வழி வந்து பாருங்கோ. இப்ப இதுக்கு இப்ப நான் திருப்பி எந்த செஞ்ச போற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த நான் கிரீனா சொல்லி போன தயாரிச்சுட்டேன். இதை தூக்கி போட போறோம். C6H5CH2 NgCl. சரியா? அதோட எதை போடணும்னு சொன்னால் ஒரு இன்னொரு மூலத்தை போடணும் ஃபுல்லா வர்றதுக்கு H+H2 ரிசான பார்த்து மூலம் H+H2 நீ இதை போடணும். சரியா? இதோட ரெண்டாவது போடணும். இது ஒன்னாவது இரண்டாவது போடணும். சரியா? ரைட். அப்ப இந்த இதுக்கு இதை போட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும் சொன்னா 2 டிப் சேருமண்டு. அப்ப பாருங்க C6H5COH CH2 C6H5 ஈன திருப்பி CH2 C6H5. இது எந்த நடந்த இனிக்கிற இந்த டபுள் போண்டோ இல்லா போய்த்து இந்த டபுள் போண்டுக்கு பயிலா OH வந்துட்டு சரியா? டபுள் போண்டுக்கு பயிலா OH வந்துட்டு இதை இல்லாமக்கிடுங்க. சரியா? இந்த OCH இல்லாமக்கிடுங்க. அப்புறம் எந்த நடக்குற ஈடு 2 சேர்த்து விடுது. அவ்வளவுதான் நடந்துக்குது. என்ன சொன்னது? ஈட 2 சேர்த்து விடுது. அதுக்கப்புறம் இந்த கார்பனுக்கு இந்த டபுள் கொண்டோ எடுத்து போட்டுட்டு இந்த ஓக்கு போட எச்ச சேர்க்கிற C6H5 இருக்குது. இந்த துண்டு OCH இருக்கிறது அது இல்லா போட்டு விளங்கினா அதை எடுத்து போட்டு விளங்கினே. ரைட். அப்ப இப்ப பாருங்க இதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம்? ஈன OH இருக்குது ஈன Cl இருக்குது. அப்ப OH இருந்து Cl போடத்துக்கு எந்த தந்திக்கிற எனக்கு ரைட். அப்ப OH இருந்து Cl போடத்துக்கு எந்த தந்திக்கிற நான் நேரப்படையும் செஞ்சேன். பாருங்க OH இருந்து Cl எடுக்கிறதுக்கு எந்த செஞ்சேன் PCl போட்டு. அப்ப எனக்கு இல்ல தந்திக்கிற சேர்வா PCl தந்து வச்சுக்கிறானே. அப்ப அப்ப எனக்கு வேணி எது பயன்படுத்து. அப்ப OH இருந்து Cl வருது எந்த செஞ்ச போடணும் PCl3. அவ்வளவுதான் விஷயம் இல்லைங்களா? அப்ப இத PCl3 போட்டேன்னு சொன்னால் இப்ப பாருங்க நான் ஈந்தினக்கு எடுத்து ஆனா ஈன ஒண்ணு போடல. ஈன Cl ஈக்கச்சல்ல டபுள் போண்ட் நடக்குறேன்னு சொன்னால் ஒரே ஒரு இதுதான் இது எந்த போடணும் CON H2SO4. சரியா? இப்ப இதை இந்த மாட்டிட்டு பார்த்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமா? இல்ல. உங்களுக்கு எந்த தெரிஞ்சோம் நீங்க நான் தான் சொல்ற படிச்சு திருப்பி திருப்பி சொல்ற உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டுக்கு நீங்க இது ரெண்டையும் இதுல இருந்து இதை எடுத்துக்கோங்க. ஒன்னாம் படிமுறை காவல் எண்ணிக்கை பாக்குறேன். இட காவல் எண்ணிக்கை மீட காவல் எண்ணிக்கை. ரெண்டாம் படிமுறை உங்களுக்கு மிச்சம் எல்லா கேள்வியிலும் பொதுவா லேசாக எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் முன்னுவா இருக்கும். அப்ப இந்த ஸ்டெப் இது எனக்கு யோசிக்கலே சங்கீதிங்க. நீங்க எப்பவுமே இங்க இது செஞ்சோம் மறைச்சல இதுலயும் ஒப்பிட்டு தான் செய்யணும். விளங்கினா? நான் யோசிச்சு அப்படித்தான். விளங்கினா? இப்ப நான் பாருங்க இப்ப இவ்வளவு நம்ம செஞ்சு இதை பார்த்தானே நான் இங்க எடுத்தேன். விளங்கினா? ஓகனிக்கல் எப்படி செய்யறது? மாற்றீடு ஃபுல் எஸ்ஏ வாரு. இந்த ஃபுல் எஸ்ஏ உங்களுக்கு லேசாவே செஞ்சுது. விளங்கினா? இத ஒன்றுமே பாடமாக்குது. மாற்றீடு செய்யல ஒன்றுமே பாடமாக்குறதுக்கு இல்ல. பாடமாக்கு என்றால் ஒரு சின்ன ஒரு சி பாட்டு வரும் 30 மார்க்ஸ் கேள்வி வந்து அடுத்த 2 வாரம் ஃபுல்லாவே மாற்றீடு 60 60 120 வாரம். சரியா? இல்லாட்டி 40 50 இல்லாட்டி 30 அப்படி சின்ன சின்ன பாட்டு வரும். எல்லாமே மாற்றீடு
அப்ப மாற்றீடு செய்யறதுக்கு உங்களுக்கு லேசா ஒரு இது இதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் லேசா விளங்கும். விளங்கினா ரைட். அப்ப உங்களுக்கு ஆர்கானிக் மாற்றீடு எப்படி செய்யுதுன்ற ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். ரைட். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு கேள்வி வந்து அடுத்த அடுத்த செஷன்ல மீட் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ்.